கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். கன்னிராசிக்கு 2025 இந்த குரு பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. எனக்கு இப்போ கட்டக சனி வருது அப்படின்ட்டு பயந்துன்னு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் யாருக்கு அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு தான். தனஸ்தானத்தையும் பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ல் வரக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த இடத்தை பார்ப்பார்? 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 4ஆம் இடத்தையும் பார்ப்பார், 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ தனஸ்தானத்தில் குறை இருக்காது. குடும்பம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். புத்திர பாக்கியத்தில் இந்த வருஷம் 2025 இவர்களுக்கு புத்திர பாக்கியம் வம்ச விருத்தியை கொடுப்பார். வீடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கட்டி முடிக்காத வீடுகள் அறகுறையாக நின்றுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரக பிரவேசம் வரைக்கும் போயிடும். தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படுவார். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கவனமாக தான் இருக்கணும். அதே போல் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருங்க. செய்கிற வேலையில் மிக 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 1க்கு 1000 முறை சொல்கிற கவனமாக இருங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அரசு ஊதியர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்களுக்கு கூறிய நியாயமான வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். இந்த 10ல் வரக்கூடிய குரு என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ கண்டக சனின்னு உங்களுக்கு வரப்போகுது இல்லையா? அப்போ இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு மாட்டியும் விட்டுட்டு வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ அரசு உதவியவர்கள் உங்களுக்கு என்ன இறைவன் படி அளந்தாரோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய கடமையை மட்டும் ஒழுங்காக செய்யுங்க. அதே போல் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். கூடுமான வரைக்கும் உங்களால் முடியுதா நீங்களே செய்யுங்க. 10ஆம் இடத்துல குரு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பொருளாதாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். அதே போல் பொறுப்புகள் அதிகமாக உங்களிடம் சேரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்க, அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பு உங்கள் தலையில் விழும். கூடுதல் பொறுப்பு வரும்போது மதிப்பு மரியாதை அதிகமானாலும் பின்னாயிடும் அதில் ரொம்ப கவனத்தை செலுத்துகிற மாதிரி ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேர் புகழையும் டேமேஜ் பண்ணக்கூடிய காலமாகவும் ஆகிடும். அதனால் என்னது, கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நண்பரை பற்றி நீங்கள் இன்னொரு நண்பர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அவருக்கு அவர் நெருங்கிய நட்பாக இருப்பார். நம்மளுடைய விஷயங்கள் என்னது, ஒரு நண்பரை பற்றி ஒருவரிடம் சொல்கிறீங்க, அவருக்கு அவர் நெருங்கிய நண்பராக இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக எதை சொல்ல வேண்டாம்ன்றப்போ அதை தான் போய் சேரும். அப்போ என்னதுன்னா, இந்த கொரியரை விட பார்த்திங்கன்னா ஃபோனை விட சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடும். அப்போ இந்த விஷயத்த சொல்லலாமான்னா 1க்கு 1000 முறை யோசிங்க. உங்களுடைய பரிகாரம் பார்த்திங்கன்னா எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க. அதுதான் பரிகாரம். நல்லாவே தெரியும் இவர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிடும், அவரையும் புகழ்ந்து பேசுங்க. அவர் மனம் மாறுவார். எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா உங்களிடம் கீழே வேலை செய்கிறவங்களும் புகழ்ந்து பேசுங்க, மேலே வேலை செய்கிறவங்களும் புகழ்ந்து பேசுங்க. ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் கூட பார்த்திங்கன்னா அன்பாக நம்ம அரவணைச்சோம்னால நம்மள்கிட்ட பாலாட்டுது, அன்பாக இருக்குது. ஒரு நாயை அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குது. கள்ள தூக்கி அடிச்சோம்னா அது குலைக்கும். ரொம்ப பெருமைக்காக, உலகத்திலேயே பெருமைக்காக மயங்கக்கூடிய ஜீவன் யாருன்னா நம்ம தான், மனிதர்கள் தான். பணம் காசை விட என்னது அதிகமான ஒரு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் யாருன்னா மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம்னா எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க. அதுதான் பரிகாரமே. உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். வேறு எந்த புதிய பொறுப்புகளில் தவிர்ப்பது, புதிய முயற்சிகளில் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத சிநேகிதம் தான் விட்டு ஒழிஞ்சிடணும். இப்போ வரக்கூடிய 10ஆம் இடத்துல வர குரு உங்களுக்கு கரெக்டாக போனால் தப்பிச்சோம். ஏடா கூடமாக நம்ம எது செஞ்சாலும் தொல்லையில் தான் கொண்டு முடியும். அப்போ கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் 2025 யாருக்குன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு தான். ஆனால் சுபகாரியங்கள், புத்திர பாக்கியத்துக்கு நல்ல அற்புதமான வருஷம்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய சுபகாரியங்களுக்கு அற்புதமான வருஷம். பதவி பணி உயர்வை கொடுப்பார், கூடவே கூடுதல் பொறுப்பையும் கொடுப்பார். அதே போல் கவனமுடன் செயல்படவும் வைப்பார். பதவி வந்துருச்சு, பணி உயர்வு வந்துருச்சுன்னும் போது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் மாட்டி விட்டு வேடிக்கையும் பார்ப்பார். அப்போ புதிய பொறுப்புகளை கொடுத்து கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு அதிகமாக செலுத்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு சலபாக்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. ஒரு பரிகாரம் என்னென்னா நீங்கள் அடங்கி போங்க, அதுதான் பரிகாரம். ஒரே ஒரு பரிகாரம் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, நான் எப்படி அடங்கி போகிறது, வேறு வழியில் இல்லை, அடக்கப்படுவீங்க. அந்த மாதிரியான குடும்ப விஷயத்தில் வந்துடும். அதனால் விட்டு கொடுத்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அன்புக்கு மிஞ்சந்து வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க, அதுவே உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையை கொடுத்துடும். உங்களுக்கு உரிய பரிகாரம் என்ன அப்படின்னம்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இதுதான் ஒரே ஒரு பரிகாரம். உங்களுக்குரிய இறைவன் கொடுத்த பரிகாரம்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஒழுங்காக. உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறத தவிர்க்கணும். அதே போல் அரசு பணிபுரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. தேவையில்லாத பொறுப்பையும் ஏற்றக்கூடாது. உங்களால் முடியும்னா முடியும்னு சொல்லிடணும். முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்லிட்டு அசிங்க அவமானப்படுற மாதிரிலாம் வச்சுக்கூடாது. அப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பதவி பணி உயர்வு தரும், கவனமும் தேவை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சுபகாரியங்களுக்கு பலத்தை தரும். உயர்கல்வி யோகம் உண்டு. ஆக மொத்தத்தில் கவனமுடன் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. வாழ்க வளமுடன்.